ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ் ஆஃப் இங்கிலீஷ் தான். ஸோ இது கண்டிப்பாக உங்களோட டே பை டே இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போடுறேன். ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ் பிஃபோர் அண்டு பிஹைண்ட் அப்படிங்கிற இந்த ஃப்ரேசஸ். இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா முன்னேறுதல், முன்னேறுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம் பாருங்கள். இன் வேர்ல்டு வார் 2 அவர் சோல்ஜர்ஸ் ஃபாட் பிஃபோர் அண்டு பிஹைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் செகண்ட் அப்போ நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக சண்டை போடும் போது முன்னேறி அந்த வாரில் முன்னேற்றம் கண்டார்கள், முன்னேறி சென்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஃபோர் அண்டு பிஹைண்ட் அப்படிங்கிற விஷயம் இங்கே கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான அர்த்தம் இதுதான், முன்னேறி செல்லுதல், முன்னேறி போதல் அப்படிங்கிற விஷயம் தான் பிஃபோர் அண்டு பிஹைண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னன்ட்டு பிட்விக்ஸ்ட் அண்டு பிட்வின் அப்படிங்கிறதான். இந்த பிட்விக்ஸ்ட் அண்டு பிட்வினுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் பாருங்கள் தமிழில். அதுக்கான அர்த்தம் தங்களுக்குள் சரிபாதி அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்லுவோம், நம்ம நிறையா பணம் வச்சுருக்கோம்ப்பா, நம்மளுக்குள்ளே சரிபாதியாக பிரித்து எடுத்துப்போம், நம்மளுக்குள்ளே நிறைய ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் தங்களுக்குள் சரிபாதி அப்படின்னு சொல்கிறது தான் பிட்விக்ஸ்ட் அண்டு பிட்வின் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம் சென்டென்ஸ். ஸோ அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் எவர் தே ஏர்ன் தே வில் ஷேர் பிட்விக்ஸ்ட் அண்டு பிட்வின். அதை நம்ம என்னெல்லாம் சம்பாதிக்கிறோமோ, எவ்வளோ லாபத்தை பார்க்குறோமோ, எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதில் நம்ம 2 பேரும் அடிச்சிக்காமல், நம்ம 4 பேராக இருந்தாலும் சரி, 6 பேராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரிபாதியாக நமக்குள்ள தங்களுக்குள் நம்ம பிரிச்சுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.